ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஆமாங்க, தேங்காய் சோறு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் தேங்காய் சாதம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு லெகன் வச்சுட்டு அதில் 750 ml ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம செய்கிறது 5 கிலோ ரைஸுங்க. 5 கிலோ ரைஸை நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு இப்போது தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஆயில் சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கடலைப்பருப்பு 200 கிராம் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சாதம் செய்யும் போது இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியங்க. ஆயில் அதிகமாக சூடு இருக்கக்கூடாது. மிதமான சூடில் அந்த கடலைப்பருப்பை போடணும். அது கூடவே நம்ம 200 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தேங்காய் சாதத்துக்கு முக்கியமானது. இது எப்படி மிதமான சூடில் பொரிச்சிக்கலாம். இது ரெண்டும் இந்த அளவுக்கு பொரிஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 100 கிராம் பச்சை மிளகாவை சிறுசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும், அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம். அதுக்காக 100 கிராம் எடுத்துருக்கோம். அதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடிசாக இருக்குன்னு வெங்காயம் எடுத்திருக்கோம், 1 கிலோ அளவுக்கு, அது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்காக 4 பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து துருவி எடுத்துருக்கோம், இதை சேர்த்துக்கிட்டோம். இது வந்து 5 கிலோ ரைஸுக்கான அளவுங்க. இது நல்லா பெரிய சைஸ் தேங்காவை எடுத்துருக்கோம். இப்போ அப்படியே ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நான் சொன்ன வெயிட் வந்து 5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். அதை எடுத்து சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அது இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பொருளை சேர்த்துக்கணும். அதுக்காக எடுத்துருக்கிறது பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் எந்த பிராண்டனா எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம் அது. அடுத்தது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இந்த மாதிரி. அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம 5 கிலோ ரைஸை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆறி இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அர்ஜென்ட்டாக நம்ம இதை டெலிவரி பண்ணணும், அதனால சூடாக இருந்தாலே பரவாயில்ல மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் கண்டிப்பாக ஆஃபில் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரைஸ் உடையாமல் இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் ரொம்பவே ஃப்ளேவராக கொடுக்கும். நம்மளுக்கு பெருங்காயத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சடனாக உங்கள் வீட்டுக்கு ஒரு 30 பேர் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே செஞ்சிடலாம், ஹோட்டலெலாம் ஆர்டர் கொடுக்க தேவையில்லை. இப்போ அப்படியே மல்லி எல்லாம் தூவிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். அப்படியே மேலே மலைச்சாரல் போல் தூவியாச்சுங்க. அப்படியே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணலாம். திரும்பவும் நம்ம ரைஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான தேங்காய் சாதம் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சா இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த தேங்காய் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.